பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நேற்று எபிசோடில் நேகா வந்ததுக்கப்புறம் விஷாலுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சு போச்சு. ஸோ இவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, நம்ம தான் என்டர்டெய்னர், ஸோ நம்மளுக்கு வெளியில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். பட் நேகா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடச்சு விட்டாங்க. நீ உள்ள கேம் விளாண்டதே தெரில, அதுதான் உண்மை. ஸோ என்ன கேட்டவங்ககிட்டே நான் இதை தான் சொல்லுவேன், நீ வந்து கேம் விளாண்ட மாதிரியே தெரியல, ஒன்றுமே இல்லை, கேப்டன்சி மட்டும் நல்லா பண்ண, அது தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை உடச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவோட மேட்டர் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குன்றதையும் ரியலைஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தர்ஷிகா சைடும் நீ தான் ஹோப் கொடுத்துருக்க, ஸோ நீ தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே அட்டாக் பண்ணியிருப்பாங்க விஜய் விஷால. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாமே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு தனியாக. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் பண்ணதே இல்லை. ஸோ தனியாக உட்காந்து அழுகிறாரு, அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், இன்டென்ஷன்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவிக்ஷன் வேறு இருக்குது. ஸோ டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆளாக விசால இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.